ஸோ இப்போ நம்ம வந்து கோரல் ஐலாண்ட் முடிச்சுட்டு ஆர்ட் பேரடைஸ் போயிட்டுருக்கோம். மிஸ்ஸி வந்திருக்காங்க நம்மளை பிக்கப் பண்ண. சே ஹாய் மிஸ்ஸி. ஸோ இவங்க வந்து நம்மளை ஆர்ட் பேரடைஸில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. இங்கே மேக்ஸிமம் வந்து நிறைய லேடிஸ் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. ட்ராவல்ஸ் மாதிரி இது ஒரு ஏஜென்சி. அந்த ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிவிட்டு எங்கெங்கே நம்மளை வந்து ட்ராப் பண்ணணுமோ அங்கே ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறதுன்னு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். நிறைய லேடிஸ் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு இந்த ஒர்க்கை செஞ்சிட்ருக்க மாதிரி செய்கிறாங்க. டைமுக்கு வந்துடுறாங்க. ஓகே, ஆர்ட் பேரடைஸ் போயிட்டு மீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆர்ட் மியூசியமில் இருக்கோம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் கத்துதா? இல்லை இதில் தெரியல. ஓகே, இதில் தெரியல. மேபி நான் எடுக்கிறதுனால தெரியல. இங்கே இதை காட்டு. இது வந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். மேலே பாருங்க, வெறும் ஃபோட்டோ தான். அப்படி நீ எடு, வெறும் ஃபோட்டோ. பட் இந்த இவங்களோட ஆப் மூலமாக பார்க்கும்போது இந்த மாதிரி வரும். இப்போ மேலே உள்ளது கம்மி. இங்கே பாருங்களேன், பட்டாயால ஆர்ட் பேரடைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த ஆர்ட் இன் பேரடைஸ் அப்படின்னு. ஸ்ட்ரீட் வியூ. பாருங்க, ஆர்ட் இன் பேரடைஸ் முடிச்சிட்டோம். வெளியில் வந்துட்டு ஸ்ட்ரீட் வியூ பார்க்கலான்னு வந்திருக்கோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஆர்ட் இன் பேரடைஸ். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. பாருங்க, ஐயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட்டாயா சிட்டியில் இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே. ஸோ நம்ம தங்கியிருக்க சன் எக்ஸ்க்ளூசிவ் ஹோட்டலில் 8th ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. கேடி அதில் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அடுத்தது என்னென்னா, நம்ம இங்கேருந்து ஆஃப்டர்நூன் வந்து பேங்காக் போக போகிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாயாவில் அந்த பி மட்டும் தெரியும், பிஏ அந்த இது, அதுதான் வந்து லேண்ட்மார்க் மாதிரி. இதை சுற்றி தான் எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த சைடு நீங்கள் வந்து அந்த கோரல் ஐலாண்ட் போகிறதுக்கு உண்டான அந்த பீச் பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட டவலில் வந்து அந்த எல்லோ கலர் போகலை. ஸோ இதுக்கு 1000 பாட் நம்மக்கிட்ட வாங்காமல் விட மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே டவல் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிக்க வேண்டியது தான். அந்த ஹோட்டலோட ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் டாப்பில் தான் வச்சுருக்காங்க. சிட்டியோட வியூ செமையாக இருக்குது. நைட் வந்திருந்தோம்னா இன்னும் செமையாக எடுக்கலாம். ஏன்னா ஸ்விம்மிங் பூல் டைம் வந்து 8 to 8 தான். பட்டாயாவிலேருந்து கிளம்பி இப்போ வந்து பேங்காக் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து வந்த வண்டி வந்து பெட்ரோல் போடுறதுக்காக இங்கே வந்திருக்கு. பாருங்கள் பேங்காக் போகிற ரூட்டை. அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ நீட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக நிப்பாட்டினாங்க. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரெஸ்ட் ரூம் வாசலில் வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருங்க. ரெஸ்ட் ரூம் வாசலில் விற்றுட்ருக்காங்க. சாசேஜ், சிக்கன், கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்ப்ரைட், டிக்கெட், லாட்டரி இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. நம்ம வந்த வேன் வந்து அங்கே நிற்கிது பாருங்கள். நீங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத கார் வேனில் நீங்கள் போகலாம். இதுதான் நம்ம வந்த வேனு. 3 பேருக்கு எவ்வளோ பெரிய வேன் பாருங்கள்.
வேறு லெவலில் இருக்குது வேனு. இப்போ நம்ம வந்து பேங்காக் பேலஸ் ஹோட்டல் போயிட்டுருக்கோம். ஈஷா தூங்கிட்டு இருக்கா. பேங்காக் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இந்தியாவிலேருந்து கசின் ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க மழை பெய்யுது, ரொம்ப பெருசாக பெய்யுது, இன்றைக்கி லோக்கல் ஹாலிடே இங்கே விட்டுருக்காங்கன்னுலாம் சொன்னாங்க. கிளைமேட் வந்து தாய்லாந்தோட கிளைமேட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம பார்க்கும்போதே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த மந்த் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது அக்டோபர் ஸ்டார்ட் ஆனவுடனே எல்லாமே டபுள் த ரேட்டாக மாறுச்சு. கரெக்டாக அதே கிளைமேட் இப்போ வந்துடுச்சு. நமக்கு இந்த 2 நாள் அப்படி தான் இருந்துச்சு, இன்னும் 3 நாள் அது மாதிரி தான் இருக்க போகுது. செமையாக இருக்குது பேங்காக் சிட்டி வியூ. இது வந்து ரிங் ரோட் வியூ. பேங்காக் பேலஸ் ஹோட்டலில் வந்து நம்மளை இறக்கி விட்டுட்டு நம்ம வந்த வெஹிக்கிள் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம ட்ராலி எடுத்துகிட்டு பேங்காக் பேலஸ் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. பட்டாயால் டர்மரிக் டவல் இஷ்யூக்கு அப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சு ₹1 கூட வேஸ்ட் பண்ணாமல் வந்தாச்சு. இங்கே கார் பார்க்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது. பிரிட்ஜு கீழே பேங்காக் பேலஸ் ஹோட்டல் இருக்குது. இது ஐ திங்க் இது ஃப்ரண்ட் வியூ கிடையாதுன்னு நினைக்கிறேன், பேக் சைடுன்னு நினைக்கிறேன். சரி போங்க. உள்ளே போகலாம். ஸ்விம்மிங் பூலு மேக்ஸிமம் இந்தியன்ஸ் வர்றாங்கன்னா இதை தான் புக் பண்ணி கொடுக்குறாங்க. உள்ள பேலஸ் மாதிரியே இருக்கும், ராஜா ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். அது நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம செக்இன் பண்ணிடலாம். பேங்காக் பேலஸ் ஹோட்டல் வந்தாச்சு. பட்டாயாவில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாமே கேட்டுட்டேன், எதெல்லாம் ஓன் டூ அப்படின்னு. 5000 பாட்டம். அப்புறம் நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டாங்க. 9th ஃப்ளோரில் ரூம், 5 ஸ்டார் ஹோட்டல். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பன் 3 பேர்த்துக்கும் கொடுத்துட்டாங்க. இது கொடுத்தா தான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வரும். ஸோ அப்படியே நம்ம வந்து ரூமுக்கு போகலாம். உங்களுக்கு பட்டாயாவில் உள்ள ரூமை என்னால் காட்ட முடியல, ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸில் ஓடிக்கிட்டு இருந்தோம். இங்கே நான் உங்களுக்கு வந்து ரூம் டூர் காட்டுறேன். 9th ஃப்ளோர், 14. ஆமாம். ஸோ உள்ளே வந்தாச்சு, செக்இன் பண்ணிட்டோம். 9th ஃப்ளோர் வந்துருச்சு. ஆமாம், ஃப்ளோர்ஸ் வரதே தெரியல, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. 9043. இந்த கீ டைப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா லாக் ஆகிருக்குன்ற ஒரு கன்ஃபர்மேஷனோடு நம்ம போகலாம். 9043 பாருங்க, நம்ம ரயில்வே ஜங்ஷனுக்குள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரியே இருக்குது. ரயில்வே ஜங்ஷனில் அண்டர் கிரவுண்டில் போவோம்ல, அது மாதிரியே இருக்குது. ஓகே, ரூம் டூர் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, சாவியை உள்ளே வச்சு பூட்டிட்டே வந்தோடனே வா, ஆரம்பமே அலப்பறையாக இருக்குது. உள்ளே வச்சு பூட்டினேன். ஆக்சுவலாக கீ டைப் தானே, நம்ம பூட்டாமல் திறக்காது. சரி, நம்ம பூட்டாமல் பூட்டாதுன்னு நினச்சேன், பார்த்தா பூட்டிடுச்சு. ஓகே, உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ரூமை காமிச்சிட்றேன். ஒரு நைட் லேம்ப், அப்புறம் ஒரு கிங் சைஸ் காட்டு, அப்புறம் தீக்ஷாவுக்கு வந்து ஒரு ஸ்மால் பெட் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒரே இதில் தான் படுப்போம். ஒரு டிவி ஒன்று இருக்குது, நல்ல மிரர், நல்லாயிருக்கு. அங்கே நம்ம பட்டாயாவில் தங்கின ஹோட்டலோடவே இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதில்.
இவங்க வந்து இங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாது, எதுவும் சமைக்கக்கூடாது அப்படின்றத கிளியராக சொல்லிட்டாங்க. பாட்டிலாக இல்லை பிளாஸ்டிக்கா? பிளாஸ்டிக் தான். இங்கே இதுதான் யூஸ் பண்ணுறாங்கல்ல, காஃபி மேட்னு ஏதோ மில்க்கு பதிலாக இதே தான் அங்கேயும் யூஸ் பண்ணாங்க. சேம் அப்படியே நெஸ்காஃபி. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, எதுவுமே இல்லாத. ஹீட்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க, 3 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு, உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு செப்பல் கொடுத்துட்றாங்க, பாத்ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிக்கலாம். அது மாதிரி திங்ஸ்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு. அப்படியே பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. தீக்ஷா கேட்ட ஜக்கூசி இருக்கு. ஜக்கூசி இருக்கா? ஜக்கூசி சம்மடா. இப்பயே இறங்காதீங்க, வாங்க. ஜக்கூசில தான் குளிக்க முடியுமா? ஆமாம், அதில் தான் குளிக்கணும். இந்த மேலே ஷவர். நீ நின்றே குளிக்கலாம். அதுக்குள்ளே வாட்டர் வந்து போகணும். அப்பா டவல் ப்ராப்ளம். டவல் எடுக்கிற மாதிரி பிரச்சனையே இல்லை. இந்த எல்லோ டவல்ன்றதை கேட்டாலே இனிமேல் எங்களுக்கு வந்து தாய்லாந்து தான் ஞாபகம் வரும், அந்த அளவுக்கு. ஆனால் அதுலேயும் நம்ம தான் ஜெயித்தோம், அதுதான் என் விஷயம். டேய், அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணுறது ஈஸிடான்னு. இங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கா, பாருங்கள். இப்போ நம்ம பேங்காக்கோட வியூவை. மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஹெய், பெரியார் மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டோட கம்பேர் பண்ணது கிடையாது. எந்த இதில் பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். இந்த ரோடு பாருங்கள், அப்படியே பில்டிங்ஸ் தான். நம்ம வியூ வந்து இதை தான் காட்டுறோம். இதுவே நைட்டில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதை நான் நைட்டும் உங்களுக்கு காட்டுறேன். கீழே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆஸ் யூஷுவல் போகுது. நம்மளை ஒரு பாலத்துக்கு கீழே கொண்டாந்து விட்டாங்க, நம்ம அதுதான் என்ட்ரன்ஸ்னு நினச்சோம். இது வேற ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ இங்கேருந்து சாப்பிட்றதுக்கு போகணும். ஆமாம், டின்னர் க்ரூஸ் தான் நைட்டு பிளானு. ஆனால் பட் நம்ம லஞ்சு சாப்பிட்டே ஆகணும். ஸோ கேடி நல்லா வேனில் வந்து செமையாக தூங்கியாச்சு. ஆமாம், வியூவோடு சேர்ந்து பாருங்கள். எங்கேயுமே நம்ம தேவையில்லாமல் இந்த கரண்ட்டோ டவல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியலை. அதாவது தாய்லாந்தில் வந்தும் திறமையை காட்டிட்டு வந்தோன்னு சொல்லணும். போய் காலையில் 7-Eleven போயிட்டு, ஆமாம், 1400 பாட் கேட்டதை வெறும் 20 பாட்டில் சரி பண்ணி விட்டோம். பிள்ளைங்களுக்கு டாய் சரி கொடுத்தாலும் சந்தோஷமா ஃபைன் கொடுக்குறா. ஓகே, இங்கே கொடுங்க, என்ன வச்சுருக்காங்க. ஸோ செக்இன் டைம் போட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்லிப்பர் டேமேஜ் 200, ஹேர் ட்ரையர் 1500, ஜார் பாட்டு எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்கிறது தான் நினைக்கிறேன். அப்புறம் ஜார் இது, கிளாஸு, காஃபி கப், ஸ்மோக்கிங் ரூமு, டோன்ட் டேக் அ டூரியன் இன் ஹோட்டல், எக்ஸ்ட்ரா மெய்ட் சர்வீஸ் 1000 அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளும் இங்கே நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது இருக்குது. ப்ரைவசி பாலிசி, பேங்காக் பேலஸ் ஹோட்டல், certain service to you, room service menu, Indian promotion, dial operator, அப்புறம் டிவி டைப்பு, சேனல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பேட் மாதிரி போட்டு அப்படி நிப்பாட்டிட்டாங்க. ட்ராஸ் நிறையா இருக்குது. நம்ம ட்ராஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம், ஏன்னா ஏதாவது மறந்துடுவோம். நம்ம பின்னாடி கிளாஸ் இருக்குது, சேர்ஸ் பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா சும்மா இது பண்ணாலே 1000 பாட் 2000 பாட் தான் கேட்குறாங்க. 9058லேருந்து 9075 வரைக்கும் இருக்குது.
இங்கே வந்து 9001லேருந்து 27 வரைக்கும் இருக்குது. இந்த சைடு 9029லேருந்து 9057 வரைக்கும் இருக்குது. ஒரு ஃப்ளோரில் ஹோல்டு போடுது. இப்போ உள்ளே போயிட்டு ஹோல்டு இருக்கா இல்லையா? சரி, ஓகே. எத்தனை கிரவுண்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. எஸ்கலேட்டர் இருக்குது. டாய்லெட், ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப். இதுதான் வந்து நமக்கு பஃபே இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான இடம். இங்கே பாருங்கள், டெலஃபோன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் எதுவும் ஒர்க் ஆகுதானே தெரில. எடுத்தால் தான் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகலான்னு நினைக்கிறேன். சும்மா அவங்க ஹவுஸ் ஃபோன். ஸ்டெப்ஸ் வியூவர். Singa 5-star hotel palace. No, I not lose my phone. My phone with you all the time. You not moving me. Today my leg is sick. இதுதான் நம்ம தங்கியிருக்க பேங்காக் பேலஸ் ஹோட்டல். மேலே எழுதியிருக்காங்க பாருங்க. எல்லா நாட்டு கொடியும் போட்டிருக்காங்க. பேங்காக் சிட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். இது எவ்வளோக்கு எவ்வளோ சிட்டி டைப்பில் இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்ம தங்கியிருந்த பேங்காக் பேலஸ் ஹோட்டல் போலீஸ் வெஹிக்கிள் எவ்வளோக்கு எவ்வளோ சிட்டி டைப்பில் இருக்கோ அதே மாதிரி நம்ம தங்கியிருந்த பேங்காக் ஹோட்டல் வந்து அப்படியே ஒரு கிராமம், ஒரு சைனா இன்டீரியர் சைனா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. மேக்ஸிமம் பில்டிங்ஸ் தான் நிறையா ஹைட்டாக இருக்குது. அதாவது நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஹைட் அளவுக்குலாம் போகுது. அங்கே பாருங்கள், பில்டிங்கை பாருங்கள், அப்படியே உடச்சி விட்ட மாதிரி. இது மாதிரி இந்த சிம்பிளான பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் பாருங்கள். ஐகான் லக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மால். அந்த மாலில் வந்து நம்ம இப்போ இங்கேருந்து தான் வந்து அந்த டின்னர் குரூஸ்க்கு போகிறதுக்கு உண்டான பிளேஸ்க்கு போகணும் போல் இருக்குது. அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கார் பார்க்கிங் மட்டுமே அவ்வளோ இருக்குது. இது டோட்டலாகவே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் ஏரியா தான். இங்கே 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வந்தோடனே நம்ம கிளம்பி மேலே அந்த வியூ தெரியுது. ஓகே, ஸோ போயிட்டு அந்த பிளேஸ்லேருந்து நம்ம அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாம். டின்னர் குரூஸ்க்காக நம்ம வந்துட்டோம். அந்த ஐகான் ஷாம் அப்படின்ற அந்த மாலில் தான் இருக்கோம். அப்பா, நிமிரவே முடியலை, அந்தளவுக்கு பில்டிங்ஸ்லாம் பெருசாக இருக்குது. வியூ மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல தான் நமக்கு டின்னர் க்ரூஸ்க்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 1 hour உங்களை ஃப்ரீயாக விட்டுறோம், நீங்கள் நல்லா சுற்றி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிற பிளேஸ்க்கு வந்துடுங்கன்னு ஒரு லேண்ட்மார்க் சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். க்ரூஸ் அங்கே இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம போவோம். நம்ம இப்போ டின்னர் க்ரூஸ் போகிறதுக்காக ஐகானிக்ஸ் ஷியாம் மால் அப்படின்னு வந்திருக்கோம். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி அந்த மால்குள்ளேயே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீட் பாத் மாதிரி செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது.
மக்கள் என்னென்னவோ பண்ணுறாங்க. அப்படியே பட்டாயாக்கும் பேங்காக்குக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். டாப்பில் பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்க மாதிரியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரெடிஷ்னல் அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லை, பட்டாயாவில் இருக்கவங்களுக்கும் இங்கே இருக்கவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபேஸ் கட்டு, கலர், வேறு ரேஞ்சில் வந்து பட்டாயாவுக்கும் பேங்காக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க நம்மளை வீடியோ எடுக்கிறாங்க, நம்மளும் நம்மளை வீடியோ எடுக்கிறோம். என்னது இது மாடெல்லாம் வருது? ஏய் எல்லாரும் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க, நாங்கள் மட்டும் அந்த பாயிண்ட்லேயே நின்றுக்கிட்டே இருந்தோம். இப்போ தீக்ஷா நிற்கிற அந்த இடத்துல உடனே எங்களை வீடியோ எடுத்து அந்த இதில் வச்சிருச்சு. மாலுக்குள்ளே சுற்றிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனால் எதுவுமே வந்து 100க்கு கீழே கிடையாது. எல்லாமே 100, 150 பாட், 200, 300, மேக்ஸிமம் 300க்கு மேலே தான் இருக்குது. இதுதான் வந்து துரியன் பழம். ஸோ இந்த பழத்தை வந்து இங்கே உள்ள எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாங்கவே கூடாது. ஸோ இந்த தாய் டீ வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ட்ரெடிஷ்னல் தாய் ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்குது பாருங்கள். ஆமாம் ஆமாம், ஃபிஷ்ஷோட முட்டை என்னென்னவோ இருக்குது. அதெல்லாம் ஃபிஷ்ஷோட முட்டை எல்லாமே சாக்லேட்ஸுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு அவ்வளோ கேட்டகரி வச்சுருக்காங்க ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்றதுக்குன்னு. பாருங்கள், அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மாதிரியே ஒரு ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. என்னங்கடா சாப்பிட்றீங்க? சரி, முதல்ல கறி இருந்தால் பாடுறா வாங்கலாம். ஐ திங்க் ஆமாம், டக்கு ஃபுல்லாகவே வாத்து ஃபுல்லாக. அப்படியே அந்த பக்கம் போயிருங்க. என்னென்னவோ செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் பாரு, முறுக்கு சீடை மாதிரி இங்கே இருக்கு. டேஸ்ட் பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க பாருங்க. அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்து எல்லாமே ரோட் சைட் ஃபுட்டு. ஸ்டிக்கி ரைஸ் சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒரு தாய் டீ மட்டும் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ரூஸ் வாசலில் இது மாதிரி லைட் ஷோ மாதிரி நடக்குது. ஸோ லைட்டிங் பாருங்கள், செம்மையாக இருக்கா.
இந்த மாதிரி ஒரு க்ரூஸ் தான் நம்மளை வந்து இது பண்ணோம். இது வந்து ஒயிட் ஆர்ச்சிட் அப்படின்னு போட்டிருக்குல்ல, நம்மது வந்து ஷைரோ அப்படின்னு ஒரு. நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய டிக்கெட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால் எல்லோரும் கூட்டமாக நிற்கிறாங்க, நம்ம மட்டும் தனியாக நிற்கிறோம். கேடியும் மேக்ஸ்பாவும் அந்த சைடு போய் ஃபோட்டோஸ் எடுக்க போயிருக்காங்க. தனியாக இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே விட்டுறோன்றாங்க. விடலைனாலுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஒரு டின்னர் தானே மிஸ் ஆகும். இந்த மாதிரி தான் க்ரூஸ் வந்து வெளியே போயிட்டுருக்கோம். நடு ரிவரில் கொண்டு போய் நம்ம வச்சுட்டு அங்கே நமக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து மெரிடியன் க்ரூஸ், நம்மளோட பிராண்ட் க்ரூஸ். ஐ திங்க் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தான் அது வருது, சோப்ரையா அப்படின்றது. இதில் தான் நம்ம வந்து போனோம். இதுக்கு கொடுத்த டிக்கெட்டை தான் தொலைச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மியூசிக்லேயே தான் எல்லோரும் இருப்பாங்க. அவங்க வந்தோடனே நமக்காகன்னு மியூசிக்லாம் போடுறாங்க. டிக்கெட்டை நம்ம தொலைச்சிட்டோம், இருந்தாலும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. போட் வந்து கிளம்புது, சல்லுன்னு போயிடும். Yes, all right. Good evening, ladies and gentlemen, and also namaste, namaste. All right, welcome to Jogja Princess. All right, and first of all, we would like to inform about the cruise smoking area. Smoking area is upstairs at the back of the boat. Smoking area is upstairs at the back of the boat, and the washroom is over there outside at the back of the boat too. And if கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. 3 பேருக்கும் ஜூஸ், வாட்டர் எல்லாம் வச்சிட்டாங்க. பஃபே கொடுக்குறாங்க. ரொம்ப கலராக இருக்குது, அடிக்கிற மாதிரி. ஒரு சாக்ஸோஃபோன் வாசித்துட்டு இருக்காரு. நம்மளோட போட் வந்து அப்படியே வாட்டரில் போய்கிட்டு இருக்கு. மழை பெய்யுது ஃபுல்லாக. ஸோ நல்ல வேளை நமக்கு மேலே கொடுக்கல. விடுங்க ராஜா. அந்த பில்டிங் பார்க்க டிவிஎஸ் மாதிரி தான் இருக்கு. டிவிஎஸ் மாதிரியா? பாத்துப்பா வலிக்குது பேல.
பேலஸ் ஹோட்டலில் ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி பேலஸ் மாதிரி தான் இருக்குது. பேங்காக்கில் இன்றைக்கி வந்து சஃபாரி வேர்ல்டு 29 பேங்காக்கில் வந்து இன்றைக்கி சஃபாரி வேர்ல்டு டூரு சீசன் ஸ்டார்ட் ஆகுது இங்கே பேங்காக் அண்ட் தாய்லாந்தில். பார்த்தீங்கன்னா தெரியும், மழை இன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு. இந்த மந்த் எண்டு செப்டம்பர் எண்டு அண்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பயங்கரமான ஒரு மழை இங்கே ஸ்டார்ட் ஆகும் போல இருக்குது. அதனால தான் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி சொன்னாங்க இந்த டைமில். இவ்வளோ கார் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு பாருங்கள். இது எல்லாமே அப்படியே சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்குது. நம்ம கொஞ்சம் அவுட்ருக்கு போகிறனால நம்ம ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது. கிளைமேட் செம்மையாக மாறிடுச்சு. வெயில் தான் அடிக்கும், பட் கிளைமேட் வந்து செம்மையாக இருக்கும். சஃபாரி வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. எடுத்தோடனே கிளி தான் வந்து நிற்குது. எல்லாம் இங்கே சரியான மழையாக இருக்குது. ஆமாம்மா, எல்லாமே மழையில் நனையுது. இங்கே உள்ளே நம்ம போக முடியாது போல இருக்குது. எல்லாம் போயிட்டுருக்கு. சஃபாரி பார்க்கு நம்ம வண்டியில் கூட்டு போவாங்க. நம்ம போகும்போது என்னெல்லாம் இருக்கோ அப்படியே பார்த்துக்கலாம். டாய்லெட் அவரே நிப்பாட்டு வர்றாரு. இடிக்குให้ลูกมาดูสัตว์นี่ให้ลูกมาดูดิยีราฟเสือนี่งานเร็วๆเปิดวิดีโอให้มันดู சிங்கமும் ভিডিওটা ধর সুন্দর দেখাচ্ছে, ধর দূরে এই জায়গায় ওই যে জলে নেমে গেছে, জলে எடுக்கலாம் சொல்லிட்டுเข้าเตียงนอนนะแล้วไปก็แล้วฟิลิปปินส์ஆத்தென்டிக் தாய் காஃபி டேஸ்ட் பண்ணணும்னு இங்கே நம்மளோட TW9 அதாவது அமேசான் கேஃப்க்கு வந்திருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹாட் தாய் காஃபி. முன்னாடி போயிட்டுருக்குல்ல, இதுதான் வந்து தாய்லாந்து ஆட்டோ அடிச்சு போகிறாப்புல. இதெல்லாமே வந்து டாக்ஸி. க்ரீன் கலர், க்ரீன் அண்ட் எல்லோ. அமேசான் கேஃப் இருக்கா இங்கே பாருங்க, க்ரீன் கலரில் போயிட்டுருக்கா. அங்கே பாருங்க ஒரு பிங்க் கலரில் ஒன்று போயிட்டுருக்கா. இது எல்லாமே வந்து இங்கே உள்ள கேப்ஸ். ஸோ நிறைய அதில் ட்ராவல் பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஆமாம், நமக்கு வந்து பேங்காக் ஏர்போர்ட்டில் வந்த
டிரைவரே வந்துட்டார். ஸோ அவர் கூட தான் இன்றைக்கி ஃபுல் டே. அவர் இந்த மாதிரி ஒரு காஃபி வச்சுட்டு அவர் வாட்டு குடிச்சிட்டே வருவார். அதே தான் வச்சுருக்காப்புல இன்றைக்கும். ஸோ நம்மளும் இந்த கப் வாங்கிட்டோம், அதுதான் முக்கியமான விஷயமே. வச்சு எடுத்து போட்டு நம்மளும் குடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐஸோ இல்லை ஹாட்டோ எதுனாலும் போட்டு குடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஒரு செகண்ட் கூட அந்த ஏசி இல்லாமல் இருக்கிறது கிடையாது. அந்த ரோட் சைடு நடக்கிறப்ப மட்டும்தான். மற்றபடி காரு, அப்புறம் ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே வந்து ஃபுல் ஏசியில் இருக்கும். ப்ளஸ் ஃபேனும் வச்சுருப்பாங்க. ஈவன் ஹோட்டல்ஸில் மட்டும் கிடையாது, பாத்ரூமில் கூட வந்து ஃபேன் இருக்கும். அங்கே தர ஈரமாச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து ஃபேனை போட்டு விட்ருவாங்க. அந்த நான் சொன்ன ஆட்டோ அப்போ சல்லுன்னு கிளம்பிச்சு. இப்போ நம்மக்கிட்ட கரெக்டாக வருது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க. ஸோ இதுதான் இந்த ஊர் ஆட்டோ. ஆரஞ்சு கலர்லாம் வேறு இருக்குது. என்னங்கடா கலர் கலராக டாக்ஸி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க, அங்கே ஒரு ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. இல்லை இல்லை இல்லை, இங்கே கூட புகை வருது பாருங்கப்பா. ஒயிட் ஸ்மோக். இங்கே வந்து ஜெம் கேலரிக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜெம்ஸ் எல்லாமே ரா மெட்டீரியலா? இது எல்லாமே ரா மெட்டீரியல். ஓகே ஓகே. இங்கே பாருங்கள், எல்லாரும் அந்த இதை தான் வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி ஜுவல் செஞ்சிட்ருக்காங்க. 1 செகண்ட். இது எல்லாமே ரா மெட்டீரியல். கேன் ஐ டேக் தட்? இங்கே பாருங்கள், அவங்க வந்து ஸ்டோனை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே தோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ இயர்ரிங். ஸோ இது மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் மேக்ஸ்பாக்கு ரூபி வச்ச மாதிரி ஒரு ரிங் ஒன்று வாங்கினோம். இவங்க தான் அதை மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைஸு ஏன்னா மேக்ஸ்பாக் வந்து 53 வந்துச்சு, இது 58 இருந்துச்சு. அதை சேஞ்ச் பண்ணி மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னவோ செய்கிறாங்க. இது வந்து ஜெம் கேலரி. ஸோ இங்கே நம்ம வந்து வாங்கினோம்னா நமக்கு வந்து வேட் வந்து ஏர்போர்ட்டில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இவங்க தான் நம்மளை அட்டன் பண்ணவங்க. சே ஹாய் மேம். சே ஹாய். Are you ready? Go inside better, no? Already, no? Yeah, I know. Already purchased. Yeah. This that making, that ring making? Oh, this is the polish. Polished. The polish make more gold shine. மேக்ஸ்பாவோட பர்த்டேக்கு ஒரு ரிங் கேட்டிருந்தாங்க. அது இப்போ நம்ம வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ சில்வர் வித் ரூபி. ஸோ பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் தான் அதோட ரா மெட்டீரியல். ரூபின்னா இந்த ஸ்டோன் தான் வரும். ஸோ சைஸ் வந்து 53 பண்ணணும். ஸோ 58 இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்காங்க. இந்த ஜெம் கேலரிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அக்யூரேட்டாக பாலிஷ் பண்ணுறாங்க. எல்லாமே ஒரிஜினல் வாரண்ட்டி எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க தான் நம்மளோட ரிங்கை எடுத்துகிட்டு போனாங்க. இந்த பாருங்கள், அது ப்ராசஸ் பண்ணுறாங்க. This is the cleaning by machine. This you can do by yourself at home. Manual. For water, shampoo, toothbrush. அதை பாலிஷ் பண்ணி தந்தாங்க சைஸுக்காக. அதுக்கப்புறமா இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே போட்டு க்ளீன் பண்ணுறாங்க.
நம்மளோட ரிங்கும் வந்துருச்சு. அவங்க கையில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ப்ராசஸ் முடித்து ட்ரை பண்ணுறாங்க. முடிச்சிட்டாங்க ப்ராசஸ் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட. இவங்க தான் நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ். ஸோ வாங்கிட்டு போகலாம். எம் கேலரி வந்தோம். சின்ஸ் 1987 நிறையா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்த ஞாபகத்துக்காகன்னு நெக்ஸ்ட் பார்க்கு. ஆமாம், மார்க்கெட்டிங் பண்ணுறதெல்லாம் ஓகே, பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ரிங் தான் வந்து வாங்கியிருக்கோம். டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்மளோட வேட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டோன் வெரைட்டி இருக்குது. இவங்களுக்குனே தனியாக மைனே இருக்கான். அதுலேருந்து தான் எடுத்து இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உமேக்ஸ்பா வந்து பர்த்டேக்குன்னு கேட்டிருந்தா சில்வர் ரிங்கு. பார்த்தா இப்போ வித் ரூபியோடவே அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. நைஸ். ரூபி வந்து கையில் இருக்கணும், அதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து மார்பிள் புத்தா கோயிலுக்கு முன்னாடி வந்திருக்கோம். கோயில்னாலே பூ இல்லைன்னா எப்படி? இந்த ஊரில் பூவெல்லாம் பாருங்கள், ரோஸ் இது மாதிரி. எல்லோரும் பூவில் நம்ம ஊரில் தண்ணி ஊற்றுவாங்க, இவங்க ஐஸ் கட்டியே வச்சுட்டாங்க. அது வாட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கட்டும். இந்த பூ பாருங்களேன், ஒரிஜினல், அதனால் ஈலாம் வைக்கிது. கட்டிட்டு இருக்காங்க. அப்படியே மாங்காய் விற்கிறாங்க, இளநீ விற்கிறாங்க. டிக்கெட்டு வாங்கணும்னு போட்டிருக்கு. என்னடா இது நம்மளை வாங்க சொல்லிட்டேன். அவர் ஆளை காணாமேன்னு பார்த்தேன். வந்துட்டாப்புல உடனே அழகாக வந்து டிக்கெட் வந்து 50 பாட். அப்படியே ஒரு சைனீஸ் எஃபெக்ட் தெரியுதா? இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து கோல்டன் புத்தா டெம்பிள். ஸோ இங்கே உள்ள சிலைகள் எல்லாமே, அந்த புத்தா ஸ்டாச்சு எல்லாமே வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். இது ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், வீடியோஸில் பார்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் தான் இப்படி இருக்கும். ஒரு டைம் வந்து இதை ரெனோவேட் பண்ணும்போது அது சின்னதாக ஒரு அந்த களிமண் மாதிரி ஒரு இடத்துல உடஞ்சிருந்துருக்கு. உடனே அதை எடுத்து என்னடா இது கோல்டன் கலரில் ஏதோ உள்ள தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்துருக்காங்க. பார்த்த உடனே அது வந்து கோல்டுன்னு தெரிஞ்சிருச்சு. பல டன் ஒர்த்து வந்து அது. ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த கோல்டன் புத்தா டெம்பிள். ஸோ அங்கே நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும் வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு. இதை வந்து அந்த ரெனோவேட் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக பிளாக் உடஞ்சி இந்த கோல்டன் கலர் தெரிஞ்சிருந்துருக்கு. உடனே அதை என்ன பண்ணலான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாகவே கோல்டு, பல டன்னு கோல்டாக இருந்துச்சான் இது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஹிஸ்ட்ரி இதுக்கு இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப அப்படியே கலைநயம் மிக்கதாக இருக்குது. நிறைய பேர் வந்து போகிறாங்க. கோல்டன் டெம்பிள்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் ஃப்ளவர்ஸ்லாம் இதில் அப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஓல்டு மாடல் கிளாக். ஸோ இது வந்து தாய்லாந்தோட ரொம்ப ஒரு இது வந்து தாய்லாந்தோட ஒரு முக்கியமான டெம்பிளாக இது வந்து சொல்கிறாங்க. மேலேனா அந்த தூண் மாதிரி இருக்கிறதுல ஏதோ ஆணி மாதிரி தெரியுது. எதுவும் புறா இதெல்லாம் வந்து உட்காரக்கூடாதுன்னு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. ஒரு சின்னதாக ஆணி மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
இங்கே பாருங்க, சவாட்டிக்கா சவாட்டிக்கா. எங்கே போட்டுருக்குப்பா? இது மாதிரிலாம் நம்ம ஊரில் இருக்குதான். ஐயோ, தப்பா பேசுறீங்க. சிபுயா வெலாடி க்ளோ யூவா குவா கூசா. பஸ் போகுது வருது பார், கார் போகுது வருது பார். பேங்காக் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்திரா மார்க்கெட்டில் வாங்கின திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக்இன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து செல்ஃப் செக்இன் இருக்குது, அதில் போய் செல்ஃப் செக்இன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கவுண்டரில் நின்று தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஜெம்ஸ் மேனுஃபேக்சரர் இது பண்ணோம்ல, அதுக்கு போயிட்டு அந்த 100 பாட்டை வாங்க முடியுதான்னு பார்க்கணும். ஸோ மூவ் ஆன் பண்ணலாம், பார்ப்போம்.